முருகப்பெருமான சுவாமிநாத சுவாமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு காரணம் நம்மளுக்கு தெரியும். முருகப்பெருமான் குருவாக இருந்து தன்னுடைய தந்தைக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்தார். சிவபெருமான் ஒரு சீடனாக இருந்து அந்த உபதேசத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் அருணகிரிநாத சுவாமிகள் தன்னுடைய முதல் திருப்புகளில் 30 முவர்க்கத்தமரும் அடிவேன அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 30 தேவர்களும் அந்த மும்மூர்த்திகள் எஞ்சியுள்ள பிரம்மாவும் திருமாலுமே முருகனை அடிபணிந்து வணங்கினார்களாம். சிவன் அடிபணிந்து வணங்கினார், முருகப்பெருமான் அவருடைய மைந்தன், அதனால் அடிபணிந்து வணங்கினார். ஏன் பிரம்மாவும் திருமாலும் அடிபணிந்து வணங்கினார்கள் என்று நான் யோசிக்கும் போது, ஞானம் பெற்றவர்களை அடிபணிந்து வணங்குவது தவறில்லை. வயது சிறிதாக இருந்தாலும் உயர் ஞானம் பெற்றவர்களை எவ்வளவு வயது பெரியவர்களும் அடிபணிந்து வணங்குவது தவறில்லை என்பதை அருணகிரிநாதர் அழகாக உணர்த்தியுள்ளார். ஏன், முருகன் ஞானத்தின் கடவுள் தானே. அப்போ முருகனை வழிபடும் நாம் எவ்வாறு முருகனை அடிபணிந்து வணங்க வேண்டும் அந்த ஞானத்தை பெறுவதற்கு என்பதை நான் யோசித்தேன். திருப்புகளை படித்தேன். இன்று முருகன் அருள திருப்பூருக்குரிய விளக்கத்தை நான் சொல்லி வருகிறேன். திருப்புகளில் ஞானம் படைத்த முருகப்பெருமனை அறிய நிறைய பொக்கிஷங்கள் இருக்கிறது. இந்த பேச்சை ஃபாலோ செய்து தினமும் 2 வரி திருப்புகள் விளக்கங்களை கேட்டு இந்த வாழ்க்கைக்கு தேவையான ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். முருகனின் மிகப்பெரிய மந்திரமான சும்மா இரு சொல்லற என்ற வாசகத்துடன் அவர் திருப்புகளையும் இணைத்து சும்மா இரு சொல்லற திருப்புகள் முருகனுக்கு அரோகரா என்று கமெண்டில் பதிவு செய்து கொள்ளுங்கள். முருகா சரணம்.